எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் என்னோட ஆசை. சொல்றதா சொல்லிட்டேன். யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல சிவா, ஆனா முயற்சி பண்றேன். துளசி, நீங்க இப்படியே இருந்தா எனக்கு குற்ற உணர்வு ரொம்ப அதிகமாயிடும். நீங்க வருத்தப்பட எதுவுமே இல்லை சிவா, எல்லாமே என்னோட தப்பு தான். பாருங்க, யார் தப்பு பண்ணாங்கன்னு யோசிச்சு நீங்க காலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு ஜனனி மாதிரி நீங்களும் கர்ப்பமாகி குழந்தை பெற்றுக்கிட்டா இந்த வீட்டுல எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். எதுக்கு இப்ப வீட்டை விட்டு போகணும்னு சொல்ற? உன்னை யாராவது போக சொன்னாங்களா? நீ ஏன் இதெல்லாம் முடிவெடுக்கிற? சித்தி, காரணம் இல்லாம சொல்ல வேண்டாம். 4-5 மாசத்துக்கு மேல வயிறு தெரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாதுல்ல. எல்லாருக்கும் டவுட் வர்றதுக்கு முன்னாடி போயிடணும். நான் போறேன்னு சொன்னா யாருமே என்னை அனுப்ப மாட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு தாலியை காட்டி கொடுத்துட்டு போயிட்டா குழந்தை பெற்று ஜனனி கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் யார் கண்ணியும் படாம இருக்கலாம். அதுக்காக தான் சிவா கிட்ட கேட்டேன். இந்த வீட்டை விட்டு போறதெல்லாம் சரிதான். ஆனா உனக்கு குழந்தை பிறக்கும்போது உன் கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்கணும். தாலி இல்லாம குழந்தை பெத்தா அதுக்கு அர்த்தமே வேற. இந்த குழந்தை சிவா குழந்தை தானே, இந்த தாலி சிவா கட்டின தாலி தானே. அப்ப எந்த காரணத்தை கொண்டு இந்த தாலியை நீ கழட்டக்கூடாது. இது என் மேல சத்தியம். நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா, உன்னை இந்த வீட்டை விட்டு நானே அனுப்ப வேண்டாம். என்ன அது முடியுமா? பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கொடுத்து அந்த கடவுள் ஏன் பறிச்சுக்கிட்டான்னு தெரியல. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாம் சித்தி. சிவாவுக்காக, விசாலாட்சி அம்மாவுக்காக, அம்பலாயாவுக்காக இது கூட செய்யாம இருந்தா எப்படி சித்தி? துளசி, எங்க கிளம்புற? நைட்டே சொன்னேன்ல. மறந்துட்டேன், திரும்ப சொல்லு. நான் சொன்னதெல்லாம் நீ மறந்துட்டேல்ல. கோர்ட்டுக்கு போகணும். அதான் அநேகமா இதான் லாஸ்டா இருக்கும். டிவோர்ஸ் கிடைச்சிரும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன் வயித்துல இருக்கிறத என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னா என்ன பண்ண முடியும்? உனக்கு சொன்னா புரியாத துளசி. உனக்கு குழந்தை பிறக்கும் போது உன் கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்கணும். அந்த சிவாவுக்கு நீ பொண்டாட்டியா இருக்கணும். அதுவாது உனக்கு புரியுதா? உங்க கவலை புரியுது, ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. தாலியும் இல்லாம சிவாவுக்கு நீ பொண்டாட்டியும் இல்லாம புள்ள பெத்துக்கிட்டா அதுக்கு வேற அர்த்தம். நீங்க இல்லன்னு தெரிஞ்சா அந்த குழந்தை மனசு உடைஞ்சு போயிடாது. அத நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்கா அண்ணி? நான் வேணா அப்பப்போ வந்து பாக்குறேன். ஏ அமராவதி, எப்ப பார்த்தாலும் துளசிய கரைச்சி கொட்டிக்கிட்டே இருந்தல்ல, இனிமே காலையில 9 மணி வரைக்கும் தூங்க முடியாது. இனிமே உன் புள்ளைய நீயே ரெடி பண்ணு. ஏன் இத்தனை வருஷம் நிலாவை அவதான் பாத்துட்டு இருந்தாளா? நான் தானே பாத்துட்டு இருந்தேன். நீ பாத்துக்கிட்ட லட்சணம் தான் தெரியுமே. சித்தி, நம்ம திரும்பி வர வேண்டாம், அங்கிருந்தே போயிடலாம். வரும்போது நம்ம எதுவுமே எடுத்துட்டு வரல. இங்க இருந்து எடுத்துட்டு போகவும் எதுவும் இல்லை. என்ன பார்த்து சொல்லு.
உன்கிட்ட எதுவுமே இல்லையா? சித்தி, கோர்ட்ல இருந்து நம்ம கிளம்பலாம். நம்ம இங்க வர வேண்டாம். அண்ணி, என்ன சொன்னீங்க? எதுவுமே இல்லையா? எங்க என்ன பார்த்து சொல்லுங்க. எங்க நினைப்பு கூட உங்ககிட்ட இல்லையா அண்ணி? நான் போறேன். நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா, இந்த மண் மேலே போது நான் தான் சாட்சியா. சிவா, நீயும் போகணும்ப்பா. அப்பா போயிட்டு வரணும்ப்பா. நாங்க போறோம். ஒரு விக்கெட் அவுட். ஜனனி, இதுக்கப்புறம் நீதான். உன்னையும் சீக்கிரம் காலி பண்ற. அதுக்கு முன்னாடி உன் வயித்துல இருக்கிற பிள்ளைய காலி பண்ணிட்டு அப்புறம் உன்னை காலி பண்ற.